நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருப்பார். இந்த வேளையிலே சில 2 காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு முறை தேவனுடைய வேலையை செய்கிற ஒரு ஊழியர் ஒரு கிராமத்துக்கு தேவனை பற்றி பேசுங்கள் என்று அழைத்து போனார்கள். அவரும் அவர் மனைவியும் சென்றார்கள். அந்த கிராமத்தில் அவர் வீடு மிக குறுகிய வீடு, சின்ன வீடு மீன்ஸ் ஓலை குடிசை, பாத்ரூம் வசதி எல்லாம் கிடையாது, பாத்ரூமுக்கு டோர் கிடையாது, சீலை தான் டோர். உள்ளே இருக்கிற குளித்தால் வெளியே இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவர்கள் எப்படி என்றால் குளிக்கும்போது அவர் யாராவது வெளியே நின்று பார்த்து கொள்வார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. கழிப்பட வசதி கிடையாது. அப்படி போகும்போது அவர் வீட்டில், ஐயா இன்றைக்கி ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டு தங்குங்க ஐயா என்று கேட்டார்கள். பரவாயில்ல நான் தங்குறேன் என்று அவர் சொன்னார். உடனே ஐயா உங்களுக்கு கட்டல் கிடையாது என்று சொல்லி இந்த பக்கம் ஒரு 3 ஆலோ பிளாக்கு, அந்த பக்கம் ஒரு 3 ஆலோ பிளாக், தலைக்கும் காலுக்குமாக 3 ஆலோ பிளாக் வச்சு ஒரு உடைந்த ஒரு பலகை, தாங்கக்கூடிய பலகை, வெயிட் தாங்கக்கூடிய ஒரு பலகையை விரித்து போட்டு அதன் மேல் அவருக்கே உண்டான பெட்ஷீட்டை விரித்து போட்டு, ஐயா நீங்கள் இதில் படுத்துக்க முடியுமா என்று கேட்டார்கள். கீழே விழுந்துடாமல் படுத்துக்குங்க ஐயா, இப்போதைக்கு எங்களுக்கு இவ்வளோதான் வசதி என்று சொன்னார். அந்த ஊழியக்காரன் நோ ப்ராப்ளம், நான் இங்கேயும் படுப்பேன், கீழே படுக்க சொல்கிறீங்கன்னா நான் கீழே படுப்பேன், நோ ப்ராப்ளம் என்று அந்த வீட்டில் அவர் படுத்துறங்கி இரவு முழுவதும் அவர்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். இவள் நிலைமை மாற வேண்டும் என்றே, ஆண்டவரே இவள் நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னார். அதே போலத்தான் சிறிது நாட்கள் கழியும் போது, சில வருடங்கள் கழியும் போது மறுபடியும் அவர் கூப்பிட்டார். அவர் வீட்டில் இல்லாத வசதி கிடையாது, எல்லா வசதியும் இருந்தது. ஐயா நீங்கள் ஒரு நாள் வந்து தங்கினீங்க, எங்களுடைய முகச்சாயலே மாறிவிட்டது என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அந்த புகழெல்லாம் ஆண்டவருக்கு போகட்டும் என்று சொல்லிவிட்டேன். இதே போலத்தான் அவர் அந்த ஊழியக்காரர் அங்கு கட்டிலில் படுக்கவில்லை, சும்மா ஒரு பலகையில் படுத்திருந்தார். சில வருடங்களுக்கு பின்பால் பெரிய ஒரு ஊரில் ஒரு காலேஜில் தேவனை பற்றி கூற வேண்டும் என்று அழைத்தார்கள். அப்போதும் கணவன் மனைவியாக சென்றார்கள். அவர் பிரம்மாண்டமான ஒரு பங்களாவை கூப்பிட்டு, இந்த பங்களாவில் நீங்கள் இந்த பெட்டில் படுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்தால், அவருடைய மகன் வந்தால், பால் தினகரன் வந்தால் அவர்கள் இந்த ரூமில் தங்குவது பழக்கம், இந்த ரூமில் இன்று நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஊழியக்காரருக்கு தூக்கமே வரவில்லை, கண்ணீர் விட்டு அழுதார். காரணம், இதற்கு நான் யோகியனா? ஆண்டவரே நீர் குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைக்கிற தேவன் அல்லவா என்று நினைத்து ஆண்டவருடைய ஒரு தயாள குணத்தை பற்றி தெரிந்து ஆண்டவரை பாராட்டினார். இதே போலத்தான் சவுல் ராஜாவானது என்பது என்று தெரிவென்றால், அப்பா தானாமல் போன கழுதைகளை தேடி போகச் சொன்னார். ஒரு மறுப்பு பேசாமல் அவன் கழுதையை தேடி போனான். அங்கு கழுதையை தேடி போன அவனுக்கு சாமுவேல் மூலம் இஸ்ரேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்பவும் சவுல் சொல்கிறான், நான் எங்கள் பென்யமின் கூட்டத்திலேயே ஏழையானவன் என்று சொன்னார். அவர் சாமுவேல் சொன்னார், ஆண்டவர் பாரபட்சமற்றவர், நீ தான் இஸ்ரேல் ராஜா என்று ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை, எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் தடுப்பவர் யார்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம்.